கொஞ்சம் ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ நான் கொடுத்துருக்கிற சாங் உங்களுக்கு பிடிக்கலனாக்கா ஜஸ்ட்டு கீழே பிஸ்ஸும் கொடுத்துட்டு ஒரு நேனஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற சாங்குக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இல்லை நான் கொடுத்துருக்க சாங்கில் இப்போ நீங்கள் ஃபில்லு பார்த்த மாதிரி வீடியோ நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிறனாக்கா ஜஸ்ட் நான் கொடுத்த அப்ரிஷியேட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸோ இதில் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ ரெண்டு மெத்தடும் சேம் தான். ஏன்னா இதில் வந்து பண்ண ரிலிக்ஸ் மட்டும் நான் வந்து பண்ணக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஓகே சொல்லலாம். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஸ்டார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்தலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஜஸ்ட் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் போய் கட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கும். இப்போ கீழே ப்ளஸும் கூட்டு மீடோ கூட்ட நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் கிளிக் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஷர் பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட் சொல்லி போயிட்டு இந்த சைடில் இந்த தேர்ட் ஆப்ஷன் போயிட்டு பிக்கு தொகை நீங்கள் லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டில் செட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த பிக்கை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த சாங்குக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ சாங் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நாம் ஆட் பண்ண பிக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நாம் இந்த பிக்குக்கு வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே மூவ் பண்ணாக்க சேச்சுரேஷன் வைப்ரேஷன் ஒரு ஃபிட் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் மேலே சேச்சுரேஷன் இருக்கா அது நீங்கள் -100 வச்சுட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு மறுபடியும் வந்து பண்ண கலர் ரேட் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்பிரஷன் காமான்னு ஒரு ஃபிட் இருப்பாருங்க, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நாம் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா காமா இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இது வந்து பண்ண 0.500 வச்சுக்கோங்க. ஸோ இது எதுக்காகனாக்கா அந்த பிக் வந்து பண்ண கொஞ்சமாக டார்க்னஸ் பண்ணலாம். ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் வேணுனாலும் நீங்கள் பண்ணாக்க லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணுறதுனா கம்மி பண்ணிக்கணும். ஓகே சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ ஆட் எஃபெக்ட் இருக்கா நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ ப்ரெல்லில் கிளாஸ் சிம்பல் ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ஸ்ட்ரென்த்தை வந்து பண்ணாக்க ஒரு 0.200க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிக் எந்த அளவுக்கு அந்த ப்ரெல் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ண ஒரு 200 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா அந்த லுக்கு கிடச்சா நெக்ஸ்ட் வந்து பண்ண இதுக்கு அந்த லைட்டாக ஸ்மோக் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கும். இப்போ கீழே பிஸ்ஸும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு ஃபுல் கம்பல்சரி இருக்கா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட் சொல்லி போயிட்டு சைடில் தேர்ட் ஆப்ஷன் போயிட்டு லைட்டாக ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த லேயரை அப்படி இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி ஆட் பண்ண பேக்ரவுண்ட் பிக்குக்கு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த லேயரையும் நம்ம சாங் எண்டு வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் கீழே அதர் பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே காப்பி பேக்ரவுண்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் வந்து தூக்குங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு மேலே சர்ச் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஸ்ஐன்னு மட்டும் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் இருந்தால் அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்குங்க. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இப்போ ஸ்கேல் இருப்பாருங்க, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஒரு 2.30க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு மேலே பொசிஷன் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த கீஃபேம் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீஃபேமே நீங்கள் வந்து பண்ண கொடுத்துக்கோம். இப்போ இதில் வந்து பண்ண Z வேல்யூ இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இது வந்து பண்ண ஒரு 500க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணி விட்டுங்க. ஓகே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த ஸ்மோக் எஃபெக்ட் உங்களுக்கு அடிச்சா சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மெயினாக நம்ம அந்த சென்டரில் அந்த மியூசிக்கு வர்றது நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்டார்டிங் வந்துக்கும். இப்போ கீழே பிஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து ஸோ இந்த மியூசிக் டெம்ப்ளேட் வந்து பார்த்தா நான் மீட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் செலப்பேட்டி மேல் பிஸ்ஸும் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ இதை அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லிரிக்ஸ்க்கு குரூப்புக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பண்ண ஒரு 30 செகண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சாங் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் அந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண டெப்லோட கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே குரோமாக்கே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த கீ கலரில் க்ரீன் கலர் இருக்கா அதுக்கு பதிலாக பிளாக் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க சொல்லலாம். ஸோ இப்போ இந்த டெப்லோட வந்து பண்ண சென்டராக நம்ம செட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ண ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதோடைய வேல்யூ வந்து பண்ண லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணால் அந்த லைன்ஸ் வருது
வருது பாருங்கள், கரெக்டாக இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக நீங்கள் வந்து நான் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம இதோடைய சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு நான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் செட் பண்ண வச்சுட்டு பின்னாடி இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, முடிஞ்சிச்சா? ஸோ இப்போ நாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஸோ இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் பிக் என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ ஸோ அதே சேம் பிக்கிங் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த வீடியோக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிக்கையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க லாஸ்ட் இயர்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் பிக்கையும் அதுக்கு மேலே இருக்க அந்த டெம்ப்ளேட் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் செகண்ட் ஒரு பாக்ஸும் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணால் ஜஸ்ட்டு அந்த பிக்கில் வந்து பண்ண அந்த வீடியோ ஆட் ஆயிரும் சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடி குரூப் இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த பிக்குக்கு வந்து பண்ண சின்ன எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்ட்ராக்ஷன் வேர்ப் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணால் டேல்ஸ்னு எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இதில் கீழே மூவ் பண்ணால் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஓகே, இதில் கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இந்த மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னோடய பிக்குக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் செட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பண்ண ஒரு சின்ன மூவ் எஃபெக்ட் ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருப்பாருங்க, அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கீ ஃபேமே நீங்கள் வந்து பண்ணாக்க கொடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து பண்ணால் நான் வந்து எனக்கு லெஃப்ட் சைடில் லைட்டை நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணால் லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போய்க்குங்க. ஸோ அங்கே போயிட்டு அங்கே ஒரு கீ ஃபேம் கொடுத்து இப்போ நான் எனக்கு ரைட் சைடில் லைட்டை நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து பண்ண இந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க சொல்லலாம். ஸோ ஆட் பண்ணியாச்சா? இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்க ஸோ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைச்சிரும் சொல்லலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அந்த க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பார்டர் ஷேடோ இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் இதில் ஆஃப் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கீழே சைஸ் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிட்டு இது வந்து பண்ணாக்க அப்படியே இன்க்ரீஸ் பண்ணால் ஸோ அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 70லேருந்து ஒரு 80க்குள்ளே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுவே போதும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் புல்லு 10 மணி உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அதுக்கு மேலே லிக்ஸ் குரூப் இருக்கு பாருங்கள், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே 3 பட்டன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் குரூப் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்க இந்த லிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷூ ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து பண்ணாக்க இந்த சாங்கை தவிர வேறு சாங்கில் நீங்கள் லிக்ஸ் எடிட் பண்ண நினைக்கிறனாக்கா ஜஸ்ட் அது எப்படின்றது மட்டும் நான் குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு இதில் இருக்கிற ஏதாவது ஒரு டெஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து அப்ளை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் எடிட் பண்ண சாங்கு லிரிக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த பாக்ஸை கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண சாங்கு எண்டு வரைக்கும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எட்ஜஸ்ட் இருக்குது, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சாங்கு லிரிக்ஸை வந்து பார்த்தா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பண்ண மீட்டில் கொடுத்துருக்க நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. இன்புட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு டெஸ்ட்டில் போய்க்கிறீங்களா, மேல் டெஸ்ட் ஷோ பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் வேவால் ஃபாண்ட் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மேலே சைடில் 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கீழே இன்புட் ஃபாண்ட் இருக்கு பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஜஸ்ட் அந்த ஃபாண்டை வந்து பாருங்கள் நீங்கள் போய் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரைட் மோஷனில் இன்புட் ஆயிரும். ஓகே, அப்படி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு லிக்ஸ் புக் மார்க் போயிட்டு அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணால் அது உங்களுக்கு கட் ஆயிரும். இதே சேம் மெத்தட் நீங்கள் ஒன் பண்ணால் லிக்ஸை நீங்கள் எடிட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நான் வந்து எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் மேலே ஒரு 4 லேயர் வந்து கொடுத்துருவேன். ஃபஸ்ட் லேயர் வந்து வாட்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து கலரிஸ்க்காக ஒரு லேயர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே HDF ஃபிட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் சூப்பரத்துக்கு முன்னாடி மறக்காம மேலே செட்டிங் இதை கிளிக் போய்ட்டு இந்த ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு 30 இருக்குன்னா 30 வச்சுக்கோங்க. 60 இருக்குன்னா 60 வச்சுட்டு நீங்கள் டேட்டா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ நியூஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.